ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் இப்போ வெப்பம்லாம் வீச ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சேஃபாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸில் கொஞ்சம் மரத்தை நட்டு வச்சோம்னா அது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம எவ்வளோ மரத்தை நடுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல். மரம் இருக்கிற அளவுக்கு தண்ணியை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே அளவுக்கு முள்ளு செடிகளும் இருக்குது. அது செடிங்க என்ன பண்ணுதுன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால் பூமியில் தண்ணி இல்லாமல் போயிடுது. அதனால நல்ல மரங்களாக நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம தலைமுறைக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆக்சிஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மரத்தில் தான் கிடைக்கிது. நம்ம எந்த அளவுக்கு மரத்தை நடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பக்கத்தில் கூட எவ்வளவோ பிளேஸ் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டு நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு ஆக்சிஜன் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதனால் யார்கிட்ட கேட்டாவது நடலாம். அதே போல் காட்டில் இருக்கிற உயிரினங்களை தொல்லை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. காட்டை ஏன் நம்ம அழிக்கணும்? அதனால தானே ஊருக்குள்ளெல்லாம் வருது. சொல்கிறது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னோடய இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.